வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி எக் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அஞ்சு முட்டை, குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு, சிக்கன் மசாலா தேவையான அளவு, கொத்தமல்லி, சோம்பு அரை ஸ்பூன், மிளகு 3 கிராம்பு, கரம் மசாலா அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 5 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய் அரை மூடி திருகி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேங்காய், இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம், சோம்பு மிளகு கிராம்பு இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றணும். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வெங்காயம் ஒரு கப் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு சும்மா ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு அப்போ தான் நல்லா வதங்கும். அதுக்காக அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க போட்டு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். 1 கப் தண்ணி ஊற்றி இந்த கிரேவியில் ஊற்றிடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னொரு கப் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கிரேவி நல்லா சுண்டிடுச்சு. இந்த மாதிரி திக்காக ஆன பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு முட்டையாக உடைச்சி இப்போ இதில் ஊற்றணும். தனியாக சின்ன கிண்ணம் வச்சு ஒரு முட்டையாக உடைச்சி ஊற்றணும். முட்டையை டேரெக்டாக நீங்கள் இதில் போட்டிங்கன்னா முட்டை கெட்டு போயிருந்ததுன்னா அப்புறம் இல்லை கிரேவியே வேஸ்ட் ஆகிடும். அதனால் தனியாக ஒன்றா உடைச்சி இந்த மாதிரி ஊற்றுங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சு ஊற்றுனீங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாதான் நல்லா வரும் கிரேவி. முட்டை அவங்கவுங்க எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி
க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி. இதை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எக் கிரேவி ரெடி. இதை சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.